ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம Amazon Primeல தமிழ் டப்பிங்ல ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான தி விஸ்பர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சிப்லிங்ஸா இருக்கிற லூசியா, ஆட்ரின் ரெண்டு பேருமே தன்னுடைய வயலண்டான அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு வனப்பகுதியில இருக்கிற தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மேன்ஷனுக்கு போறாங்க. அவங்க அங்க போனதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்துல ஒரு பூனை பாத்தீங்கன்னா ஒரு மனித விரலை கொண்டு வரத பாக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஆபத்துல இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் தன்னுடைய நெய்பர்ஸ் சின்ன பசங்களை கடத்தி ஸ்னப் பிலிம் எடுக்கிற கிரைம் சிண்டிகேட்டை சேர்ந்தவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துக்கான ஹாரர் அட்மாஸ்பியரை ரொம்ப நல்லாவே கிரியேட் பண்ணி படம் முழுக்கவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஜம்ஸ்கேர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. சில காட்சிகள்ல ஸ்டோரி பிளாட் ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில் மாதிரியான ஒரு கதைக்களம் தான். பட் அன்வான்டட் சீக்வன்ஸ் இல்லாம ஒரு டைட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே வச்சது இந்த படத்துக்கான பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய டியூரேஷனே 1 hour 29 minutes தான். ஒரு குயிக் வாட்சா நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இன்டென்ஸான சினிமாட்டோகிராஃபி அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இந்த படத்துக்கான பிளஸ் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. குறிப்பா அந்த ரெண்டு பிரதர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. லாட்டின் அமெரிக்கன் ஹாரர் ஜானரை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு படமா இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு படம் இல்ல, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். படத்துடைய பேசிங் டீசெண்டா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் படமா வந்திருக்கு. படத்துல அடக்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தி விஸ்பர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.